ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மாறாத தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பரலோக பிதாவே, இந்த 5ஆம் மாதத்திலே, இந்த கடைசி வாரத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இதை பார்க்கிற உள்ளங்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடப்படுவீராக. தொடர்ந்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம் தேவனை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நம் அன்புள்ள தேவனை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம் பாடி தேவனை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். நீங்கள் வீட்டிலே இருந்தாலும் இந்த முகநூல் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, எங்களோடு சேர்ந்து நீங்களும் இணைந்து நம் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் நல்லவர். எல்லோரும் ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட். அவர் ஆராதனைக்குரியவர், அவர் மகிமைக்குரியவர். எல்லா மகிமைக்கு அவரை பாத்திரராய் இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவரை வாழ்த்துவோம். ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்ன ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தின நோக்கமே அவரை துதிக்கும்படியா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அவரை ஆராதிப்பது. நம்ம ஆராதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத நம்மை தேடி வந்த ஆண்டவர், அவரை ஆராதிப்பதிலே எவ்வளவு பாக்கியம். பிரைஸ் தி லார்ட். எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. சொல்லுமா, நம்ம நினைக்கிறவர் ஒருவர் உண்டு.
எல்லாம் சொல்லுமா, ஏழ்மையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் உரிமையமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உரிமையமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. சொல்லுவோம், ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. எல்லோரும் ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. இறை மகன் இயேசு வாழ்க வாழ்க, வல்லமை உள்ளவர் வாழ்க வாழ்க, அதிசயமானவர் வாழ்க வாழ்க, மரித்துயிர் தெழுந்தாரே. இறை மகன் இயேசு வாழ்க வாழ்க, வல்லமை உள்ளவர் வாழ்க வாழ்க, அதிசயமானவர் வாழ்க வாழ்க, மரித்துயிர் தெழுந்தாரே. ஐயா வாழ்க, எல்லோரும் வாழ்க, உன் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. எங்கள் ராஜாதி ராஜனுக்கு தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தாதி கர்த்தருக்கு காருண்ய தேவனுக்கு கனம் செலுத்துகிறோம். எங்கள் ராஜாதி ராஜனுக்கு தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தாதி கர்த்தருக்கு காருண்ய தேவனுக்கு கனம் செலுத்துகிறோம். மகிமை மகிமை உமக்கே, மாட்சிமை மாட்சிமை உமக்கே, மகிமை மகிமை உமக்கே, மாட்சிமை மாட்சிமை உமக்கே, துதியும் துதியும் உமக்கே, புகழும் புகழும் உமக்கே, துதியும் துதியும் உமக்கே, புகழும் புகழும் உமக்கே. எங்கள் ராஜாதி ராஜனுக்கு தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தாதி கர்த்தருக்கு தேவனுக்கு கனமும் செலுத்துகிறோம். எல்லோரும் எங்கள் ராஜாதி ராஜனுக்கு தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தாதி கர்த்தருக்கு காருண்ய தேவனுக்கு கனமும் செலுத்துகிறோம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே, ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவன் நீரே, ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே, ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவன் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. நான் என்ன செய்வேன் என்று நீ கலக்கத்தோடு இருக்கலாம், கவலைப்படாதே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று தாவீது சொன்னார். கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். கர்த்தர் நல்லவர்.
சங்கீதம் 16 சங்கீதம் 7 வசனத்தை எடுத்து. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளம் தெரியங்கள் என்னை உணர்த்தும். அல்லேலூயா. ராக்காலம் என்பது எல்லாராலும் விரும்பப்படாத ஒரு காலமாகும். ராக்காலங்களில் என் உள்ளம் தெரியுங்கள் என்னை உணர்த்தும். பொதுவாக இரவு நேரங்களில் தான் பலவிதமான விஷ ஜந்துக்கள் நடமாட்டம் இருக்கும். ராக்காலங்களிலே ஒருவர் முகமுகமாய் தெளிவாய் காண முடியாது. இன்றைக்கு போராட்டங்கள், சோதனைகள், வியாதிகள், வறுமைகள் காணப்படுமாயின் இதுதான் ராக்காலம். இந்த 2.5 மாதம் நம் அநேகருக்கு ஒரு ராக்காலம் போல ஒருவரை ஒருவர் முகமுகமாய் பார்க்க முடியாது. ஏனென்றால் முகம் கவசம் அணிந்து பார்க்கிறோம். இது ஒரு ராக்காலம். இந்த ராக்காலத்திலே நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு சூழ்நிலையில மங்கன நிலைமை ஏற்படும். ராக்காலம் என்பது பார்த்தீங்கன்னா இருட்டு நேரம் என்று சொல்லலாம். ராக்காலம் என்பது ஒரு இருட்டான ஒரு சூழ்நிலை. இந்த இருட்டான சூழ்நிலையை தான் அநேக மிருகங்களே வெளியே வரும். இந்த ராக்காலத்தை யாரும் விரும்ப மாட்டார்கள் இரவு நேரத்தில். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமது ஆண்டவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார். அவர் தம்முடைய வெளிச்சத்தை உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுவார். ஆகவே நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்க பண்ணுகிற பகற்காலமாக்கிற கர்த்தர் நம்முடைய மத்தியிலே உண்டு. ராக்காலம் மிக சீக்கிரத்திலே நம்மை விட்டு அது கடந்து போகும், ஓடி போகும். நீங்கள் கலங்க தேவையில்லை. ஐயோ என்ன ஆகுமோ தெரியவில்லை, எனக்கு வேலை இல்லை என்று சொல்லுகிறார்கள் என்று கலங்கின இதயத்தோடு இருக்கலாம். நீங்கள் கவலைப்படாதீர்கள். ராக்காலத்தை மாற்றி ஒரு நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் அவரை விசுவாசியுங்கள். முதலாவது நாம் பார்க்கும்போது மறுபடியும் மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 16:7 வசனம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளம் தெரியங்கள் என்னை உணர்த்தும். இந்த ராக்காலங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது நம்முடைய இருதயம் உணர்வடைய வேண்டுமா? இங்கே ராக்காலங்களில் என் உள்ளம் தெரியங்கள் என்னை உணர்த்தும். நம்முடைய இருதயம் உணர்வடைய வேண்டும். ராக்காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு சம்பவிக்கும் போது எந்த உணர்வும் இல்லாமல் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தேவ பயம் இல்லை. ஏன் எங்களுடைய இந்த ஒரு நாடுகளுக்கு இப்படி நடக்கிறது? ஏன் எங்கள் இந்திய நாட்டுக்கு இப்படி நடக்கிறது? ஏன் எங்களுடைய தமிழகத்திலே இப்படி நடக்கிறது? ஏன் எங்களுடைய பட்டணத்திலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? ஒரு உணர்வே இல்லை. இது எதனாலே வருகிறது? நம்முடைய உள்ளங்கள் உணர வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை, ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை ராக்காலம் போன்ற நிலை வரும்போது அவனுடைய இருதயம் உணர்வடைய வேண்டும். அவனுடைய இருதயம் என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை வருகிறது என்று, எதற்கெடுத்தாலும் என் வாழ்க்கை தோல்வியாகவே இருக்கிறது என்று நாம் அதை யோசிக்கிறதே கிடையாது. நாம் தியானம் பண்ணுவதும் கிடையாது. மனம் போல போக்குல போகிறோம். எல்லாம் படைச்சவன் இருக்கிற பார்த்துப்பார் என்று காரியத்தில் போகிறோம். இல்லை, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் யோசிக்கிற வேண்டிய நேரம். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறோம், என் ஜெபங்களுக்கு பதில் வரவில்லை. நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எங்கேயோ ஒரு மிஸ்டேக் இருக்கும். உன் வாழ்க்கை என்கிற வலையை பழுதுபார். நீங்கள் பீச்சுக்கு போயிருப்பீர்கள், அங்க பார்த்தா அநேகர் வலையை பழுது பார்த்து கொண்டிருப்பார்கள். ஏன் என்று சொன்னால்
அந்த ஓட்டையோடு அந்த வலையை கடலில் போய் போட்டால் எல்லா மீனும் அந்த வலைக்குள்ளே வரும். அப்படிதான் வருமா வராதான்றது நீங்களே யோசிக்க. ஓட்டைக்குள்ள எப்படி பாஸ்டர் வரும்னு நீங்க கேட்கலாம். மீன் வரும், ஆனா தங்காது, அந்த ஓட்ட வழியாக போய்விடும். அதே போலதான் இந்த வாழ்க்கையில் சின்ன ஒரு ஓட்டை இருந்தாலும் வருகிற ஆசீர்வாதம் அந்த ஓட்ட வழியாக போய்விடும். நம்மை நாமே ஆராய்கிற ஒரு சூழ்நிலையில தான் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். சங்கீதம் 19:12 வசனத்திலே இப்படியாய் வருகிறது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று கூறப்பட்டவர். அதென்றால் நம்முடைய ஒரு விசுவாசி ஒரு உணர்வுள்ளவராக தன்னை எப்போதும் தேவனுடைய வெளிச்சத்திலே வைத்து ஆராய்கிறவராய் காணப்பட வேண்டும். ஏன் என்னுடைய பிழை என்ன, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள், ஏன் இவ்வளவு நெருக்கங்கள் என்று நாம் ஆராய்ந்து பார்க்கிற ஒரு சூழ்நிலை. மீன் வயிற்றுக்குள்ளே 3 நாட்கள் யோனா இருந்தான். அவனுக்கு அது ஒரு ராக்காலம். ஆனால் யோனா இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களை போல, விசுவாசிகளை போல தேவனையும் மீனையும் கப்பலில் இருந்த மற்றவர்களையும் அவன் குறை சொல்லாமல் மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்து தன்னை ஆராய்கிறவனாய் காணப்பட்டான். ஆகவேதான் அவனது ராக்காலம் மறுபடியும் பகற்காலமாய் மாறிற்று. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது என்று ரோமர் 1:21 வாசிக்கிறோம். ரோமர் 1:21 நாம் வாசிக்கிறோம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் என்னாச்சா? இருள் அடைந்தது. தேவன் அறிகிற அறிவு இல்லை. ஏன் இப்படிப்பட்ட காலங்கள், இப்படிப்பட்ட நேரங்கள், இப்படிப்பட்ட வேதனைகள் எதனாலே? ஒரு தேவ பிள்ளை, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் போது தேசத்துல சேமத்தை கொடுப்பான், சமாதானத்தை கொடுப்பான். ஆனால் தேவ ஜனங்கள் அந்த உணர்வு இல்லை, தேவனை அறிகிற அறிவு இல்லை, மனம் போற போக்கில போய் கொண்டிருக்கிறார்கள். பெரியமானவர்களே, உங்களுடைய இருதயம் உணர வேண்டும். இரண்டாவதாக, நேரம் இல்லை, போய்கொண்டே இருக்கிறேன். இரண்டாவதாக, நாம் கர்த்தரை வாஞ்சிக்க வேண்டும். ஏசாயா 26 9 வசனத்தை வாசிப்போம். என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. என் ஆத்துமா, வாசிப்போம். என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. வாஞ்சிக்கிற ஆத்துமா. முதலாவது என்ன ஆத்துமாவை பார்த்தோம் என்றால், உணர்வுள்ள ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். உணர்வுள்ள இருதயம் காலத்திலே நம்மை உணர்த்துகிற ஒரு இருதயம். இப்போ கர்த்தரை வாஞ்சிக்கிறவர்களாக நம்ம மாற வேண்டும். நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை வாஞ்சிக்கிறவர்களாக. காலத்திலே தேவ பிள்ளைகள் கர்த்தரையே வாஞ்சிக்க வேண்டும், அப்படின்னா அவரை விரும்ப வேண்டும். இங்கே தாவீது சொல்லுகிறான், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ராக்காலம் பகற்காலமாய் மாற்ற கர்த்தர் ஒருவராலே கூடும். ஏனெனில் ராக்காலத்தை கர்த்தர் அனுப்புவதே இல்லை. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆத்மா வாஞ்சிக்க வேண்டும், கதற வேண்டும். அப்படி கதறும் போது கர்த்தர் மனம் இறங்குவார். அல்லேலூயா. ஆகவே இங்கே நாம் வாசிக்கும் போது சங்கீதம் 91 சங்கீதம் 14 வசனத்துல நாம் வாசிக்கும் போது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடினாலே நான் என்ன செய்வேன்? நான் அவனை விடுவிப்பேன். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்க தேவனிடத்துல வாஞ்சியா இருங்க. எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க அவர் போதுமானவரா இருக்கிறார், அவர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு கடன் பிரச்சனை,
இந்த 2 மாதம் 2.5 மாதம் வேலையில நான் என்ன செய்ய போகிறேன், கலங்காதே. கர்த்தர் உன்னை விடுவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். என் நாமத்தின் மேல் வாஞ்சியாய் இருக்கிற உன்னை நான் விடுவிப்பேன். கர்த்தர் உன்னை விடுவிக்க. அப்படி என்றால் நாம் அவரை என்ன பண்ணணும்? வாஞ்சிக்க வேண்டும். அடுத்தது 3வது ஒரு வசனம், சங்கீதம் 42 சங்கீதம் 8 வசனத்தை வாசிப்போம். ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. ஆமென். இங்கே தாவீது மிகுந்த உபத்திரவத்தில் இருக்கும்போது கண்ணீர், தாவீது சொல்றான், என் கண்ணீர் எனக்கு உணவாயிற்று. நீங்க 3 வசனத்துல வாசிங்க. 42:3. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு, அவ்வளவு வேதனையில தான் சொல்றான். என்ன சொல்றானா, நான் கர்த்தரை பாடுவேன். அல்லேலூயா. ராக்காலங்கள், நெருக்கமான சூழ்நிலை, கண்ணீரே எனக்கு உணவாய் போயிற்று. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தாவீது சொல்லுகிறான். 8 வசனத்திலே வாசிப்போம். நான் கர்த்தரை, ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. ஆமென். ராக்காலத்திலே என்ன செய்யணும்னா, நீங்க தோண யாருக்கும் போய் பெறாத்தினே இருக்காதீங்க. உங்க கஷ்டத்தை சொல்லாதீங்க. ஆமென். இது இல்லை அது இல்லை, என்னன்னா அரிசி கொடுப்பாங்க, பாட்டு பாடினே இருங்க, அற்புதம் நடக்கும். பாட்டு பாடினே இருங்க, காகங்கள் வந்து கொண்டே இருக்கும். நம்ம அதை செய்யறதே இல்லை. ராக்காலங்களிலே பாடுவோம். ஒரு பாடலை பாடுவோமா? அல்லேலூயா. என் உள்ளம் ஆனந்தத்தால் பொங்குதே. நம் தேவ சமூகத்துல நம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ராக்காலத்திலே தான் நம் பாடி மகிழ்ச்சியா இருக்கும்போது பிசாசு வெட்கப்பட்டு போய் விடுவான். இவங்க இவ்வளவு போராட்டத்திலும் இவங்க பாடிக்கொண்டே இருக்கிறாங்களப்பா, ஏதோ முறுமுறுப்பாங்கன்னு பார்த்தேன், புலம்புவாங்கன்னு பார்த்தேன், இவங்களா பாடினே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. என் உள்ளம் ஆனந்தத்தால் பொங்குதே, என் ஆத்மா கம்பீரமாய் பாடுதே. என் உள்ளம் ஆனந்தத்தால் பொங்குதே, என் ஆத்மா கம்பீரமாய் பாடுதே. நாதம் செய்த நன்மைகளை நன்றியோடு பாடுவேன், நாதம் செய்த நன்மைகளை நன்றியோடு பாடுவேன். என் உள்ளம் ஆனந்தத்தால் பொங்குதே, என் ஆத்மா கம்பீரமாய் பாடுதே. எண்ணில்லா நன்மைகளை ராக்காலங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்தோம். நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த 6வது மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலும் உம்மை ஆராதித்து உம்மை துதிக்க நீ தந்த கிருபைக்காய், உடைய இரக்கத்துக்காய், உடைய ஜீவனுக்காய், உடைய சுகத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் அப்பா நீர் எங்களுக்கு ஆண்டவரே இருதயத்தை உணர்வுள்ளவர்களாய் மாற்றும் அப்பா. எங்கள் கர்த்தாவே குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தாவே உணர்வுள்ள இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் நீ தந்தருளபடியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் ஆத்துமா கர்த்தரையே வாஞ்சிக்கிறது என்று தாவீது சொன்னது போல அப்பா நாங்களும் அப்பா
எப்பொழுதும் உம்மை வாஞ்சித்து கதறுகிறவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, எங்கள் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவே, காலங்களிலே அப்பா உம்மை பாடுகிற பாடல்கள் எங்கள் நாவிலே எப்பொழுதும் இருக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, நீரே எங்களை ஆசீர்வதியும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும் மேலும் தேவ கிருபை, தேவ சமாதானம், தேவ ஆசீர்வாதம் தங்கியிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்நிய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் வழிநடத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் நம் அனைவரோடு, விசேஷமாக உலகத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடு இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார்.